Next, carbocation rearrangement without changing carbon style. அந்த கார்பனுடைய செயல்ல சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி நடக்கக்கூடிய ரியேஜன்ட்ஸ் எல்லாம் சொல்ல புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் CH3 ஒரு n பியூட்டைல் இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்போ இதுல NaNO2 with HCl ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது வருது. என்ன ப்ராசஸ்? டைசோடைசேஷனா லாஸ்டா பார்த்தோமா? பென்சீன் டைசோடியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுமா? அப்ப இதுல இருந்து N2 பிளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல இருந்து N2Cl இதை ஃபர்தரா ஹீட் பண்ணும்போது N2Cl வெளியே போயிட்டு இங்க ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம்? இதுல ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் கார்போகேட்டையான் ஒரு பிரைமரி. இப்போ இதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு OH மைனஸ் நான் ஆட் பண்றேன். OH மைனஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு வாட்டர் லோன் கார் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அட்டாக் பண்ணும்போது OH2 பிளஸ் தான் ஃபார்ம் ஆகும். H பிளஸ் வெளியே போச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆல்கஹால், ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். OH2 பிளஸ்ஸா இருக்கும். இதுல இருந்து H பிளஸ் வெளியே போச்சுன்னா நமக்கு ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? பிரைமரி ஆல்கஹால். இது நான் பாண்டட் எலக்ட்ரான் பேர் சொல்லக்கூடிய எலக்ட்ரான் ரிச். நான் பாண்டட் எலக்ட்ரான் ரிச் இல்லையா? இப்போ நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு X மைனஸ் அடியில் இருக்கக்கூடிய Cl மைனஸ் Br மைனஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் பாண்டட். அதுக்கப்புறம் என்னது? நெகட்டிவ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச். இப்போ என்ன பண்ணோம்? அதுவும் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். CH3 CH2 CH2 இந்த CH2 X ன்னு கிடைக்கும். சப்போஸ் இதுல லீவிங் நடந்தா லீவிங் குரூப் ஒரு பேஸ் நம்ம போட்டோம்னா எந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்? இது ஆல்பா கார்பனா, இது என்ன கார்பன்? பீட்டா. இந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து பக்கத்துல என்ன ஆகும்? இங்க டபுள் பாண்ட் ஆகும். அப்போ ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஒன் பியூட்டி வந்து நமக்கு கிடைக்கும். CH2 CH டபுள் பாண்ட் CH ஒரு ஒன் பியூட்டி வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் வித்தவுட் ரியேஜ்மென்ட். ரியேஜ்மென்ட் நடக்கல. சரிங்களா? சப்போஸ் ரியேஜ்மென்ட்ஸ் நடந்தா இப்போ இதுல இருந்து பண்ற என்ன நடக்கும்? CH3 CH2 CH இங்க பிளஸ் ஃபார்ம் ஆகும். செகண்டரி கார்போகேட்டையான் என்ன மாறிடும்? CH3. அப்ப இது என்ன கார்போகேட்டையான்? செகண்டரி கார்போகேட்டையான். கரெக்ட்டா? இப்போ இந்த செகண்டரி கார்போகேட்டையான் இருந்து திரும்ப எதின் போல ஒரு நான் பாண்டட் எலக்ட்ரான் பேர் அட்டாக் பண்ண எங்க கிடைக்கும்? OH வந்து செகண்டரி ஆக கிடைக்குமா? CH3 CH2 CH இந்த OH கிடைக்கும். இங்க 2 பியூட்டனால் வந்து கிடைக்கும். கரெக்ட்டா? இந்த பியூட்டைல் 2 வால் வந்து நமக்கு கிடைக்கும். இது நெகட்டிவ் இருக்கக்கூடிய X மைனஸ் அட்டாக் பண்ணா CH3 CH2 CHX வந்து கிடைக்கும். இந்த ஒரு இப்போ குளோரின் 2 குளோரோ பியூட்டைல் வந்து கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? இப்போ லீவிங் குரூப் ஒரு பேஸ் போட்டோம்னா டோட்டல் எத்தனை பீட்டா கார்பன் இருக்கு? இது ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா. கரெக்ட்டா? அப்ப இந்த பீட்டா கார்பன்ல இருந்து இது மட்டும் தனியா வருது. CH3 CH2 இந்த CH CH3 பிளஸ். இப்போ இதுல இருந்து எலிமினேஷன் நடந்தா இந்த புரோட்டான் வெளியே போயிட்டு இந்த பாண்ட் வந்து செட் ஆகும். ஸோ நமக்கு CH இல்லைனா ஹைட்ரஜன் CH3 CH3 சிஸ்டர் ஆன்சர். கரெக்ட்டா? இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு புரோட்டானை எடுத்தா CH3 CH2 CH இங்க பிளஸ் இங்க என்ன இருக்கு? CH3 இதுல இருந்து ஒரு புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இப்படி ஒரு ஆல்கீன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கீன் CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH. கரெக்ட்டா? அப்ப எத்தனை டைப்பான ஆல்கீன் கிடைக்குது? இதுல ரெண்டு டைப்பான ஆல்கீன் கிடைக்கும். இது வந்து மேஜர். ஏன்னா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இது ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. முதல்ல கார்பன் ஆல்பா கார்பன் இருக்கு. அப்ப சில்க் 6 ஆல்பா ஹைட்ரஜனா இதுல
2 ஆல்பா எடுத்துங்க. இது அல்கீன் இருக்கக்கூடிய சிஸ்டம், அது நியரஸ்ட் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். அப்ப 2 ஆல்பா எடிஷன். அப்ப நம்பர் ஆஃப் ஆல்பா எடிஷன் இன்க்ரீசஸ், அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே கார்போகேட்டைன் தான், இந்த கார்பன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் இது பிரைமரி கார்போகேட்டைன், இது செகண்டரி கார்போகேட்டைன். கார்பன்ல இங்க சேஞ்ச் நடந்துருக்குதா? அத நம்ம சொல்லிருக்கோம். கார்போகேட்டைனுடைய ரீஅரேஞ்ச்மென்ட் வித்தவுட் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். அந்த கார்பன் ஸ்கெலிட்டன்ல மாறாம எப்படி ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் நடக்குதுன்னா, ஒன்னு பிரைமரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகலாம், இன்னொன்னு செகண்டரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகலாம். பிரைமரி கார்போகேட்டைன்ல நமக்கு சப்ஸ்டிடியூஷன் பாசிபிள், எலிமினேஷனும் பாசிபிள். அப்ப அதுல ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி செகண்டரி கார்போகேட்டைனை பொறுத்து நமக்கு 4 ப்ராடக்ட் வந்து பாசிபிள். எலிமினேஷன்ல 2, சப்ஸ்டிடியூஷன்ல 2. ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது என்னது ஸ்டேபிள். ஏன் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்ப இங்க பாருங்க, அல்கீன் என்ன கிடைச்சிருக்கு? 1 பியூட்டின் கிடைச்சிருக்கு. இங்க என்ன கிடைச்சிருக்கு? ஒரு 1 பியூட்டின் கிடைக்குது. அதே மாதிரி 2 பியூட்டின் கிடைச்சிருக்கு. அப்ப இது மோர் ஸ்டேபிள். எதுக்காக மோர் ஸ்டேபிள் அப்படின்னா, அந்த கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கிறதுனால பிரைமரி கார்போகேட்டைனை விட செகண்டரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால அந்த ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் நடந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். சரிங்களா? அப்ப நார்மலா இதுவும் பாசிபிள் தான், இதுவும் பாசிபிள் தான். இதுல மோர் ஃபேவரபிள் சொல்லக்கூடியது செகண்டரி கார்போகேட்டைனை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். சொல்ல புரியுதுங்களா? இதுல என்ன சேஞ்ச் ஆகல? கார்பன் ஸ்கெலிட்டன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சரிங்களா? அதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டைசோடைசேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? வித்தவுட் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். கார்போகேட்டைனுடைய ரீஅரேஞ்ச்மென்ட் வித்தவுட் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டைசோடைசேஷன் ப்ராசஸ் ஆர் டைசோடைசேஷன் ரியாக்ஷன். இதுதான் இந்த வித்தவுட் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா?